சப்போர்ட் டைம் கிடையாது. நானே சும்மா சிலபஸ் எடுத்து நானே கூகுள் பார்த்து யூடியூப் பார்த்து அந்த மாதிரி தான் நான் நோட் மேக் பண்ணினேன் அந்த டைம்ல. ஸோ இட் ஒர்க் அவுட் மீ. நான் ஒரு இடத்துல ஒரு பாப்புலர் இன்ஸ்டியூட் டெஸ்ட் சேரும் பொழுது நான் அதே சோஷியல் இஷ்யூ டெஸ்ட்ல ஒரு 700-800 பேர் டெஸ்ட் டாப் 5. சரியா? ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த ஏர்லியா நீங்க போடுற எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து எப்படி சொல்றது, நீங்களா ஒர்க் பண்ணாலுமே சரி. சரியா? அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன ஆகும், அவுட்புட் ரேஷியோ நல்லா இருக்கும், நல்ல அவுட்புட் கிடைக்கும். நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் சோஷியல் இஷ்யூஸ் தான். சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரிலிம் சிலபஸ் கூட சேர்த்து நீங்க சோஷியல் இஷ்யூஸ் இட் இஸ் மேனேஜபிள். இப்போ ஆல்ரெடி நீங்க மெயின்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரியா? படிச்சிருப்பீங்க, யூ மைட் ஹேவ் சம் ஐடியா. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போறீங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ் வெரி இன்ட்ரெஸ்ட். சரியா? ஓகே, வேற அவ்வளவுதானா? ஓகே ஃபைன். ஸோ கிளாஸ்க்குள்ள போவோமா? ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு சோஷியல் இஷ்யூஸ் கிளாஸ். ஓகே, ஸோ சார் சொல்லுங்க சார். சார் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலாம் சார்? இல்ல அது பேசுவோமே. செப்பரேட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தனியா இருக்கு, அன்னைக்கு பேசுவோம். ஓகேவா? ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? ஸ்கிரீன் விசிபிள் தான் எல்லாருக்கும்? விசிபிள் சார். ஓகே, எஸ் சார். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து என்னோட ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே எல்லா டாபிக்ஸ் மைக்ரோ டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அண்ட் யூ ஹாவ் டு மேக் த நோட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஷோ டு மீ இந்த கிளாஸ் நோட்ஸ். சரியா? ஃபார்மலான கிளாஸஸ்ல உங்களுக்கு அதில் புரிய வைக்கிறதுக்கு யுவர் நாட் த கிட்ஸ். ஓகேவா? கண்டிப்பா அதில் வந்து இது இப்படிதான் இது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இது எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் டாபிக். ஈவன் சுபா சார் எக்ஸ்பிளைன் இட் வெரி வெல். சரியா? ரொம்ப நல்லாவே உங்களோட சொல்லியிருந்தாரு. ஐ வாஸ் ஆல்சோ இந்த கிளாஸ். சரியா? ஸோ பார்த்த வரைக்கும் எனக்குமே ஓகே. நான் இதுல நம்ம எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இந்த டாபிக் நீங்க என்னென்ன தேவை. சரியா? என்னென்ன உங்க நோட்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், தட் த திங் அவன் இன்னைக்கு பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா? ஸோ நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா கையில? தயவு செஞ்சு மைக் ஆன் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கிளாஸஸ் நல்லா போகாது. சரியா? அப்போ பேசிக்கிட்டே எழுதிக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் ஃபோன் ஆன் பண்ணி முன்னாடி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் நோட்ஸ் எழுதுங்க, இன்னொரு பக்கம் நோட்ஸ் போய் நீங்க ஸ்லைடு இருக்கிறது உங்களுக்கு சார் தந்துருவாருன்னு நினைக்கிறேன். சரியா? நான் சொல்ற விஷயங்களை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு செவி வழியா நீங்க கேட்குறீங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நோட்ல நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. சரியா? ஓகே தானே? இதான் நம்மளோட கிளாஸ், இப்படிதான் போகும். ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். நீங்க தமிழ்ல இங்கிலீஷ் எழுதுனீங்க சார்? புரியல. நீங்க மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து தமிழ்ல இங்கிலீஷ் எழுதுனீங்களா மெயின்ஸ்ல? இங்கிலீஷ் தான் மெயின்ஸ். ரெண்டு மெயின்ஸுமே குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே இங்கிலீஷ் தான். ஓகே ஓகே சரி, ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு 3 டெஃபினேஷன்ஸ் நீங்க எடுக்கணும். சரியா? ஒரு 3 டெஃபினேஷன்ஸ் எடுக்கணும். நோட் பண்ணிக்கிட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. ஸ்க்ரீன்ல ஜஸ்ட் ஒரு அவுட்லைன், எனக்கான அவுட்லைன், அது உங்களுக்கான அவுட்லைன் கிடையாது. அதாவது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? 3 டெஃபினேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பாப்புலேஷன்? ஓகே, மக்கள் தொகைனா என்ன? வாட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்? மக்கள் தொகை வெடிப்புனா என்ன? What is population? What is population explosion? And the third one is what is demographic dividend? Demographic dividend ஸ்பெல் சில பேர் புதுசா இருக்கு. மக்கள் தொகை பகுப்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல. சரிங்களா? மக்கள் தொகை பகுப்பு. டீமோ டைப் பண்ணி போடுறேன், ஸ்பெல் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. demographic dividend. ஓகே, ஸோ இந்த 3க்கான டெஃபினேஷன்ஸ் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் பாப்புலேஷன், வாட் இஸ் ஓவர் பாப்புலேஷன் ஆர் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், தேர்ட் ஒன் இஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸோ பாப்புலேஷனுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது, ஒரு சோஷியாலஜிக்கல் டெஃபினேஷன்ஸ். நீங்கள் எடுக்கிற எல்லாமே ஜஸ்ட் இங்கே எழுதிக்கோங்க, அந்த வேர்டு எழுதுங்க. சோஷியாலஜிக்கல் டெஃபினேஷன்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். வி ஆர் நாட் ரைட்டிங் த எக்கனாமிக்ஸ். ரைட்டா? இதே பாப்புலேஷன் கான்செப்ட் உங்கள் சிலபஸ்ல எங்கே இருக்கும்? ப்ரிலிம்ஸ்ல பாப்புலேஷன் வேர்டு எங்கே இருக்கும்? சிலபஸ்ல, ப்ரிலிம் சிலபஸ்ல பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற அந்த வேர்ட் எல்லாம் எங்க இருக்கும்? எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ். வெரி குட். ப்ரிலிம்ஸ்ல கேக்குறேன். ப்ரிலிம்ஸ்ல வந்து நிறைய பேர் கவனிக்கவே மாட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம் சிலபஸ் தான். நீங்க நிறைய பேர் நடிச்சிட்டு படிப்பீங்க.
அதெல்லாம் சோஷியல் இஷ்யூஸ்லாம் ப்ரிலிம்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்காதுன்ட்டு. ஸோ த சேம் டாபிக் இதே இந்த பாப்புலேஷனுங்கிற வேர்டா இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், பாவர்ட்டியா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல சிலபஸ்ல இருக்க தான் செய்யுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற எல்லா டெஃபினேஷன்ஸுமே சோசியாலஜிக்கல் டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு என்னன்னா சமூகவியல் சமூகவியல் ரீதியான டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். சரியா? இந்த வேர்டை நீங்க எழுதிக்கோங்களேன். சோசியாலஜிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் பாப்புலேஷன் நீங்க போட்டு பாருங்க, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வரும். சரிங்களா? ஜஸ்ட் பாப்புலேஷனோட டெஃபினேஷன் போடுங்க, அதுக்கு ஒரு வித்தியாசம் வரும். நம்ம திருத்துறவங்க எல்லாருமே சோஷியல் இஷ்யூஸ் யார் திருத்துவாங்க? பேப்பர் திருத்துறவங்க. எக்கனாமிக்ஸ் வாத்தியார் திருத்துவாரானா? எக்கனாமிக்ஸ் வாத்தியார் திருத்த மாட்டார். யார் திருத்துவா? சோசியாலஜிக்கல் ப்ரொஃபஸர் தான். சரியா? சோசியாலஜி கோர்ஸ் தெரியுதுல, பிஏ சோசியாலஜி எல்லாம் இருக்குல்ல காலேஜ்ல, அந்த ப்ரொஃபசர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட சோசியாலஜி ஆன்சர்ஸை திருத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு இது ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. பாப்புலேஷன் டெஃபினேஷன்லாம் உங்களுக்கு என்னது, ஜஸ்ட் லைக் தட். சரியா? அவங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிரு இது உள்ள கண்டென்ட் இருக்கா இல்லையாங்கிறது. அப்போ நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது, எக்கனாமிக்கலான டெஃபினேஷன்ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ள தோன்றதோ கவிதைகளையோ எல்லாம் என்ன பண்ண முடியாது, டெஃபினேஷன்ஸ் நீங்க கொடுக்கக்கூடாது. சரியா? டெஃபினேஷன் ஷுட் பி டெஃபினேஷன். சரியா? ஒரு ப்ராப்பரான ஒரு ஆத்தென்டிகேட்டடான டெஃபினேஷன் நீங்க கொடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ இன்ட்ரோ பார்ட். அப்போ வாட் இஸ் பாப்புலேஷன்ங்கிறதுக்கான டெஃபினேஷனை வி ஹாவ் டு டேக். ஓகே, ஓவர் நைட் யூ ஹாவ் டு டூ டு நைட். சரியா? அடுத்து வாட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ நீங்க உங்க கொடுக்குற ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் யூ ஹாவ் டு டூ சம்திங். ஓகே, அது தேர்ட் வாட் இஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். மக்கள் தொகை பகுப்புனா என்ன? ஓவரால் பாப்புலேஷன்ல வந்துட்டு ஒர்க்கிங் பீப்புள் வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு. ஜஸ்ட் சிம்பிள். ஓகேவா? கரெக்ட் தான், கிட்டத்தட்ட கரெக்டாக சொன்னாங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டு த நான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஒரு சமுதாயத்துல ஒரு மொத்த ஒரு நாடா இருக்கட்டும், அதாவது சொசைட்டியா இருக்கட்டும், ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இவ்வளவு பேர் இருக்காங்க. தட்ஸ் அ ரேஷியோ. அப்ப இந்தியா இப்போ ஒரு நாடு வந்து டெமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மக்கள் தொகை பகுப்பு காலகட்டம் அதுல இருக்குன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். இந்தியாவில அந்த ஃபேஸ் போய்கிட்டு இருக்கா? இந்தியாவுக்குள்ள டெமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ் போய்கிட்டு இருக்கா? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்குங்களா? இல்ல அவரு சார், அவர் ஒருத்தர் தாண்டி யாருமே பேசவே மாட்டீங்களே, போலன் தாண்டி. எப்பயில இருந்து போயிட்டு இருக்கு டெமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ் நம்ம இந்தியால? உங்களோட நீங்க எக்கனாமிக்ஸ்ல வந்து ஐ திங்க் ஒரு ஸ்கூல் புக்ல நீங்க படிக்கும்போது வேர்ட் படிச்சிருப்பீங்க, பீரியட் ஆஃப் டெமோகிராபிக் டிரான்சிஷன். இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்திருப்பீங்க. எந்த வருஷம்? ஸோ 2011 இருந்து இந்தியா இஸ் கோயிங் த்ரூ த டெமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப என்னன்னா நிறைய ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டுல அதிகமான அப்ப ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனா எதுல இருந்து எந்த வயசு வரைக்கும்? எனி அசம்ஷன்ஸ்? சும்மா கெஸ் பண்ணுங்களேன். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டைப்பாவது பண்ணுங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. சரியா? அப்படியே இருக்காதீங்க. எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் உட்பட்டவங்களாக இருக்கலாம் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனுங்கிறது? சார் ஒரு 20 to 60 சார். 20 to 60 கிட்டத்தட்ட குட். ஓகே, ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், நான் பார்ப்போம் யார் கரெக்டா போடுறீங்கன்னு. 15 to 60, ஸோ நியர்லி கரெக்ட். ஓகே, 18 to 60 நர்மதா. எஸ்என் கிட்டத்தட்ட வந்துட்டாரு. ஆக்சுவலா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இஸ் 15 to 64. சரிங்களா? 15 to 64 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? 15 வயசுல இருந்து 64 வயசுங்கிறது தான் ஒரு சமுதாயத்துல ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் நம்ம எடுத்துப்போம். சரியா? அப்ப அந்த வயதுக்கு உட்பட்டவங்க அதிகமா இருக்கிறது நான் ஒரு நாட்டுக்கு நல்லதா கெட்டதா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நல்லதுதான் சார். என்ன இதுல நல்லதுன்னு சொல்றீங்க? ஒண்ணு சிம்பிள் கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன். இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நாடுகள்ல இந்தியாவை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துறாங்க இல்லையா? மோடி எங்க போனாலும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி எங்க போனாலும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப மரியாதையா நடத்துனாங்க. ஒரு காலத்துல நம்மள இந்தியாவை ஒரு பொருட்டாவே மதிக்காத நாடுகளா இந்தியாவை நீங்க மதிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? என்ன ரீசன்? வாட்ஸ் த ரீசன்? மோடி பிடிச்சு போயா இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? எக்கனாமிக் growth சார். இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இப்ப நிறைய பேர் நம்ம ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 20ல இருந்து 40-50 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த நாட்டுல அதிகமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த வயசுல நம்ம அதிகமான பொருட்களை வாங்குற வயசு தானே, ரைட்? அதிகமா நம்ம சம்பாதிக்கிறோம். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்குன்னா
அங்க சேலரி அப்போ சம்பாத்தியம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சம்பாத்தியம் அதிகமா இருக்குன்னா செலவுகள் அதிகமா இருக்கும். ரைட்டா? ஒரு ஃபேமிலி சிம்பிளா எடுத்துக்கலாமே. ஒரு வீட்ல ஒரு 10 பேர் இருக்கீங்க. ஒரு ஃபேமிலில 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு 6 பேர் வந்து ஒரு 30 வயசு 20 to 30 வயசுல இருக்காங்க. ஒரு 4 பேர் சரிங்களா? 4 பேர் என்னன்னா எபோவ் 60 ஏஜ் இருக்காங்க. இதுல யாரு அதிகமா செலவு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அவங்க செலவு பண்ற அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? இந்த 20 to 30 ஓட எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் சார். ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா எந்த இதுல அதிகமா செலவு பண்ணுவோம்? லைக் லக்ஸூரியஸ் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கா? இல்ல காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும், லக்ஸரீஸா இருக்கட்டும், ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல செலவு பண்றது அதிகமா இருக்கட்டும். லைக் எலக்ட்ரானிக்ஸ், கேஜெட்ஸா இருக்கட்டும், மொபைல் போன்ஸ், ஐபோன்ஸ் எல்லாம் தாத்தாக்களா வீடுன்னு கேட்க போறாங்க. ஹெட்செட்ஸா இருக்கும், ஹெட்செட்டு, வருஷத்துக்கு ஒரு ஹெட்செட்டு, ஷூஸ், ட்ரெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும், எவ்ரி திங். சரிங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தான் வாங்குற ஏஜ் இவங்க தான். சரியா? அதே மாதிரி 60+ அப்படிங்கிற எக்ஸ்பெண்டிச்சர் எந்த ஃபீல்டு அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்? இதுதாங்க மெயின்ஸ். ஆக்சுவலா சிம்பிள். ஒரே நிமிஷம் உனக்கு சொல்லிடுறேன் இப்பயே. இப்ப நீங்க பேசுறீங்க தெரியுமா? இதுதான் மெயின்ஸ். இந்த அளவுக்கு யோசிக்க தெரியணும். யூ ஷுட் லேர்ன் டு கனெக்ட் த டாட்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ண தெரியணும். நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு நோட்ஸ் அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டு நான் அப்படியே எழுதினேன், அப்படியே ஸ்கோர் வாங்கினேங்க, அதெல்லாம் இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு சுத்தமா செட் ஆகாது. சரியா? நடக்கவே நடக்காது. சரியா? ஸோ அதனால ப்ளீஸ் பி இன்டராக்டிவ். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ், ஏன்னா நீங்க சொல்றப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர அந்த பாயிண்ட் டக்குனு மனசுல தோணும். அது வந்து கரெக்டா இல்ல தப்பாங்கிறதா நீங்க யோசிக்க வேணாம். ஜஸ்ட் சொல்லுங்க. சரியா? அப்பதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 கிளாஸஸ் யூ கேன் பிக் அப். ஜஸ்ட் லைக் தட் நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா யூ கேன் நாட் டூ எனிதிங். நான் சிம்பிளா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நான் ரொம்ப இது பண்ணியே கொண்டு போகலாம், கம்ஃபர்ட் கொடுத்தே கொண்டு போகலாம். பட் தட் இஸ் நோ யூஸ். சரிங்களா? நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்றோம்னா ரீஸ்டார்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண விஷயத்த ஒழுங்கா போகாத விஷயத்த திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போறோம்னா அர்த்தம். திரும்ப நம்ம இதே நம்ம ஃப்ரம் ஸ்கிராச் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ யூ ஹேவ் டு பி எனர்ஜெட்டிக். ஸோ அதான் உங்கள்ட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. சரியா? ஸோ பி எனர்ஜெட்டிக். சொல்லுங்க. ஒரு எபோவ் 60 இருக்கவங்க எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எங்க அதிகமா இருக்கும்? எந்த ஃபீல்டுல அதிகமா இருக்கும்? மெடிக்கல் ஃபீல்ட், ஹாஸ்பிட்டல் அதிகமா இருக்கும். குட். சோ உங்களுக்கே தெரியுது. அப்ப 2 விதமான இந்தியால வந்து ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வருதா, இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா யூத் சென்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வருதான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அப்ப என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்போ இதுதான் இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன் அண்ட் ஃபர்மோஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த காரணத்தினாலதான் கொஸ்டின்ஸ் வந்து அந்த டாபிக்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்தியால அட் பிரசன்ட் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டோம். அண்ட் ஈவன் என்னென்ன ஏஜ் குரூப் அப்படிங்கிற நம்ம சொன்னோம். அண்ட் அனதர் திங், இந்தியாவில் இப்போ ஒரு ஆவரேஜா ஒரு ஏஜ், ஒரு சராசரி வயதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒரு இந்தியாவில் இத்தனை கோடி மக்கள் 141 crores இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு சராசரியா ஒரு நபரோட வயசு என்ன? வாட் இஸ் த மீடியன் ஏஜ்? 30 to 50. 30 to 50. ஓகே ஓகே. எனிவன் கிட்டத்தட்ட கரெக்ட். பட் எக்ஸாக்டா ஒரு நம்பர் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஜஸ்ட் ட்ரை. ஜஸ்ட் மேக் இட் ட்ரை. 45 அரௌண்ட் 38. சரிங்களா? ஸோ த மீடியன் ஏஜ் அட் பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா 38 தான் இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையோட சராசரியா ஒருத்தவங்களுடைய வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38. அப்ப 38ங்கிறது ரொம்பவே கம்மின்னு சொல்றோம். சரியா? இப்ப ஜப்பான்ல யூஸ்வலா நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு இல்லையா? அந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஜஸ்ட் அந்த வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜப்பான்ல வந்து ஃப்ரீயா இப்ப வந்து நாங்க கொண்டுட்டு போறோம். நீங்க ஜப்பானீஸ்க்கு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நான் முதல்வன் ஸ்கீம்ல 3 months உங்களுக்கு தமிழ்ல என்ன பண்றாங்க, ஜப்பானீஸ் மொழி சொல்லி கொடுக்குறாங்க. ரைட்டா? ஜப்பானீஸ் மொழி சொல்லி கொடுத்து ஜப்பானுக்கு கொண்டு போயிட்டு நீங்க என்ன டிகிரிங்கிறாங்க, எங்களுக்கு ஆளே இல்ல. ஓகேவா? நீங்க எந்த கிராஜுவேட்ஸ்னாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு உங்களுக்கு மினிமம் 20 lakhs நாங்க என்ன பண்றோம், சேலரி தரோம், நீங்க ஜப்பான் வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. வாட் இஸ் த ரீசன்? இதுக்கும் டெமோகிராஃபிக் டிவிடெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன ரீசன், என்ன சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜப்பான்ல வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு, அங்க வந்து ஓல்டேஜ் அதிகமாயிட்டாங்க. எஸ், அங்க 1 child பாலிசி 2 child பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணதுனால, சரிங்களா, அந்த காலத்துல அதிகமா இந்த சோசியல் ரீசன்ஸ், நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஜாதி ரீதியான சமூக ரீதியான கட்டமைப்புகள் அங்க கிடையாது. சரிங்களா? அப்போ தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அப்படி இருக்கிறப்போ அவங்களோட ஃபேமிலி சைஸ் வந்து லிமிட்டடா இருந்தது. அப்போ யங்கேஜ் பாப்புலேஷன் இருக்கப்ப நாட்டை முன்னேற்றி கொண்டு போயிட்டாங்க. அதை சஸ்டெயின் பண்றதுக்கான பாப்புலேஷன் இப்போ அவங்க கையில இல்லை. சரியா? வேலை செய்ய ஆட்கள் இல்லை. நம்ம நாட்டுல அதிகமா ஆட்கள் இருக்கும், வேலை இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? பட் இட் இஸ் ஆப்போசிட். அங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆப்போசிட் கண்டிஷன். அப்ப இங்க இருந்து ஸ்கில்டு லேபர்ஸ் நம்ம கொண்டு போறாங்க. அப்ப தட் இஸ் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவரேஜா அந்த மீடியன் ஏஜ் கம்மியா இருக்கப்போ
நாடுக்கு இருக்குன்னா அதிகமான ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? இதே ஒரு மீடியம் ஜப்பான் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 48 சம்திங், 47 ஆர் 48 சம்திங். அங்க ஜப்பான் 48 நம்ம அப்பா அம்மா வயசு தானே. நிறைய பேரோட அப்பா ஏஜ் பாத்தீங்கன்னா 45+ இருக்கும். அப்போ நம்ம அப்பா அம்மா ஏஜ்ல இருக்கவங்க தான் உங்களுக்கான ஆவரேஜ் ஏஜா இருக்கும். நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் நீங்க டக்குனு ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யுங்க அப்படிங்கிறதோ மற்ற ஒரு ஸ்கில்டா ஒரு ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதோ ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ தட் இஸ் த திங். அதனால தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மள நோக்கி வருது. பிகாஸ் நம்ம கிட்ட நிறைய லேபர்ஸ் இருக்காங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டாலும் எந்த போட்டு சொல்லுவாங்களே பொன் விளையும் பூமிங்கிற மாதிரி இந்தியால ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். எப்போ வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்ல? அரௌண்ட் 2040 வரைக்கும் இருக்கும். சரி, அரௌண்ட் 2037 சில பேர் சொல்றாங்க. அரௌண்ட் 2040 வரைக்கும் அந்த ஃபேஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஆஃப்டர் 2040 வாட் இஸ் த ஸ்கோப் ஃபார் இந்தியா? டெமோகிராஃபிக் ஃபேஸ் முடியுது, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அந்த மக்கள் தொகை பகுப்பு அந்த காலகட்டம் முடியிற காலகட்டத்தில் இந்தியாவுக்கு என்ன ஸ்கோப் இருக்கும்? எப்படி இருப்போம்? நாம எல்லாம் தாத்தாவா இருப்போம். ஓகே, ஸோ வாட் இஸ் த சேலஞ்சஸ் ஃபார் இந்தியா? அப்போ வந்து யூத் பொட்டன்ஷியல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. இங்கே ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். ஓகே, வேற வேற அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கரெக்டா கொண்டு வர மாதிரி ஸ்கீம்ஸ் ஏதாவது ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் ஏற்படும் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூ கம்மியாகுமா ஃபர்ஸ்ட்? கரெக்டா இல்லையா? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த குரூப்ல 28 பேர் இருக்கீங்க. 28 பேரும் நீங்க எல்லாருமே ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் தான். மாசம் ஒரு குறைஞ்சது 50,000 சம்பாத்தியம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50,000 நேஷனல் இன்கம்ல கணக்கு எடுத்துக்கிறோமா? எஸ் சார், நோ, கரெக்ட் தான். இப்போ உங்க வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிட்டையர்ட் ஏஜ்ல அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதுவுமே மீன்ஸ் அவங்களுக்கான வருமானம் எதுவுமே இருக்காது. பட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கும். கரெக்டா? அவங்களுக்குன்னு வேலை செய்ய மாட்டாங்க. பட் அவங்களுக்கான மருந்து செலவுகளை செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்ப என்னன்னா அவங்கள ஒரு கண்ட்ரி, ஒரு இந்தியா மாதிரி நாட்டை பொறுத்த வரைக்கும் எபோ 65 அப்படிங்கிறது என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா கீ டேர்ம். சரியா? அன்ப்ரொடக்டிவ் கன்சியூமர்ஸ் சொல்லுவோம். அன்ப்ரொடக்டிவ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதாயம் இல்லாத நுகர்வோர். நாட்டிற்கு ஆதாயம் இல்லாத நுகர்வோர் அப்படின்னா என்னன்னா அவங்களால நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இருக்க போறது கிடையாது. ரைட்டா? இப்ப ஏன் இந்த 15 to 64 சொன்னோம் இல்லையா? 15 கீழே யோசிச்சு பாருங்க. 12 வயசு குழந்தை நாட்டோட பொருளாதாரத்துல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணும்? எதுவும் பண்ண முடியாது. 65 ஒரு 75 வயசு தாத்தா என்ன பண்ண முடியும்? அவர் ஏதோ ஒரு கம்பெனியோட சிஓஓ டிஓ இல்லாத வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியாது? எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அப்ப அவருக்கு ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி அவரு ஒரு சில ஒரு எப்படி சொல்றது, இறப்பு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க ஒரு காலகட்டங்கள் இது. அப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு கண்ட்ரிக்கு ப்ரொடக்டிவா எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ இந்த ஒரு ஆங்கிள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இப்ப சிம்பிள் தான். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். பாப்புலேஷன்ல டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் கண் பார்வை எங்க விழுன்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் மேலதான் விழும். அப்ப இது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஏற்படுத்தணும். சரியா? அப்ப டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன, இந்தியால என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈவன் இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு ஓட்டர்ஸ் சொன்னோம்? தமிழ்நாட்டுல ஓட்டர்ஸோட டோட்டல் கவுண்ட் ரீசெண்டா ஐ திங்க் 1 month முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஏதாவது நான் பாத்துருக்கீங்களா? எந்த எந்த எவ்வளவு அரௌண்ட் இருக்காங்க ஓட்டர்ஸ், எவ்வளவு இருக்காங்க தமிழ்நாட்டுல? 6 பாயிண்ட் ஒரு அசம்ஷன். நானே 6 பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்போ கூட அசம்ஷன் பண்ணக்கூடாதா? 6.18 crores. சரிங்களா? 6,18,00,000 பேர் இருக்காங்க. அதுல எந்த ஏஜ் குரூப் அதிகமா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10th என்ன எடுத்துக்கோங்களேன். 18 to 19, 19 to 29, 29 to 39, 39 to 49, 49 to 59. இதுல எந்த ஏஜ் குரூப் அதிகமா இருப்பாங்க இந்தியால? தமிழ்நாட்டுல கேட்கிறேன் நான். 25 டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதா டைப் பண்ணுங்க. ஏதாவது நீங்க ஃபேக்சுவலா கேட்டனா டைப் பண்ணுங்க. கான்செப்சுவலா கேட்டனா வாய் திறந்து பேசுங்க. 30 to 40 means 29 to 39. ஓகே, வேற? சிவா 30 to 40 சொல்றாரு. கலைவாணி மேம் 20 to 30 சொல்றீங்க. ஓகே, எனிஒன்? அசம்ஷன்ஸ் தானே, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் இஸ் யாருமே சொல்லல. ரைட்டா? அப்போ நர்மதா சொன்னதான் கரெக்ட். 39 to 49 தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கும். ரைட்? கரெக்ட், வெரி குட். ஸோ 39-49 வயசுக்கு உட்பட்டவங்க தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றோம். ஆனா இந்தியாவில நம்ம ஆவரேஜான மீடியன் ஏஜ் 38ன்னு சொல்றோம். என்னப்பா எங்கேயோ இடிக்குதா? கரெக்டா?
அப்ப 38ன்னு சொன்னா நம்ம இங்கே தான் வந்திருக்கணும். 29 to 30 தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கணும். ஏன் தமிழ்நாட்டுல கூட வருது ஏஜ் குரூப் அந்த ஏஜ்ல அதிகமா இருக்காங்க? அப்ப தமிழ்நாட்டுக்கு மீடியன் ஏஜ் செக் பண்ணா அதிகமா தானே இருக்கும். என்ன ரீசன்? பிகாஸ் சிம்பிளான டேர்ம் தமிழ்நாட்டுல டிஎஃப்ஆர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? மொத்த கருவுறுதல் விகிதம். கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த டேர்ம்? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், ரைட்டா? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கம்மி. சரியா? அப்ப என்னன்னா வாட் இஸ் டிஎஃப்ஆர்? யாராவது டெஃபினேஷன் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா ரிவார்ட்ஸ் உண்டு. சரியா? நான் கிளாஸஸ் முடிக்கிறப்ப கடைசியா வாழ்நாளில் குழந்தை பெற்றெடுக்கும் அளவு சார் இந்த தமிழ்நாடு 1.7 இருக்கு சார். டெஃபினேஷன் கிளியரா வரணுமே. மெயின்ஸ்ல நம்மளுக்கு தேவை கிளாரிட்டி தானே. எல்லாருக்கும் அப்படின்னா என்னன்னு தெரியும். கிளியரா சொல்லணும். யுவர் ரைட், பட் ஆக்சுவலி கரெக்ட். கான்செப்சுவலி கரெக்ட். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. சம் அதர் ஒன். லிங்கேஸ்வரி மேம் ட்ரை பண்ணலாம்ல. தங்கப்பிரியா சும்மா ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் மேக் எ ட்ரை. என்னவா இருக்கும் டெஃபினேஷன்? ஒண்ணும் கிடையாது. பியூபர்ட்டி பெண்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ். ஓகேங்களா? தன்னுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல, சரிங்களா, தன்னுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இனப்பெருக்க காலத்தில், சரிங்களா, அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல சராசரியா எவ்வளவு குழந்தைகளை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. சரி, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் born to a woman during her reproductive age. reproductive ஏஜ்ங்கிறது 18 to 40 years. 18 வயசுல இருந்து, சரிங்களா, 18 வயசுல இருந்து 40 வயசு தான் அவங்க நம்ம கணக்குல எடுத்துக்கிறது. சரிங்களா? அந்த 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள எவ்வளவு குழந்தைகளை சராசரியா ஒரு பெண் பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறது டிஎஃப்ஆர். இதுல இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சராசரியா இப்பதான் 2.1 இருந்து 2.0 நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாடு 1.7 தான் தொட்டுருக்கு. அப்ப என்னன்னா ஒண்ணு கிடையாது. இப்போ டிமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ் முடியுது அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தமிழ்நாட்டுல இப்ப என்ன போய்கிட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இந்தியாவுக்கு கம்பேரிசன் போகும். தமிழ்நாட்டுல என்னன்னா இப்ப குழந்தைங்களை ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா டிஎஃப்ஆர் 2.4 2.5 இருந்தது. அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி கொண்டு வந்தோம். நம்ம எஃபெக்டிவா என்ன பண்ணுவோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். தமிழ்நாடு எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஸ்டேட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரியா? ஆனா அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்ப நம்ம அனுபவிக்க போறோம். டீலிமிட்டேஷன். ஒரு நியூஸ் பேப்பர் நீங்க படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் செப்பரேட் கான்செப்ட் தான். பேசிக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கான்செப்ட் தான். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணதுனால நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்திருப்பீங்க இல்லையா? நீங்க உங்க ஊர்ல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையங்களை அந்த வேர்டு பார்த்திருப்பீங்க. 1 பெற்றால் ஒளிமையும், 2 பெற்றால் இன்ப மையம், 3 மட்டும் அல்லல் மையம்ங்கிற மாதிரி ஒரு கோட்ஸ் எழுதி இருந்திருப்பாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், இந்த மாதிரியான நிறைய கேம்பெயின்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்க. யூஸ்வலா நீங்க அப்பா அம்மா படிக்காத ஒரு ஃபேமிலியா கூட இந்த பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 2 குழந்தைங்களை தாண்டி யார் வீட்லயுமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. அண்ட் இப்ப இருக்க ட்ரெண்ட்ல நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்றாங்க? சிங்கிள் சைல்டு தான் ஃபாலோ பண்றோம் தமிழ்நாட்டுல. பாக்குறீங்களா அந்த ட்ரெண்ட்? நீங்க சேஞ்ச் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல நிறைய காலகட்டங்கள்ல செலவுகள் எல்லாம் கன்சிடர் பண்ணி என்ன பண்றாங்க? ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அப்ப என்னன்னா இப்போ 1.7 தான் அப்படிங்கிறது என்ன காட்டுது? அப்ப 3 பேர் நம்ம இப்போ ஒரு 3 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாடு வந்து 2ன்னு சொல்றப்ப ஒரு பாப்புலேஷன் தரத்தட்டிடும். ஒரு கட்டத்துல வந்து பிறக்கிற குழந்தைங்க அதிகமாக தான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். பட் நம்ம என்ன ஆகுது? பாப்புலேஷன் அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடும். ஒரு கட்டத்துல பிறக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே போறப்போ பாப்புலேஷன் ஸ்டாக்னேட் ஆயிடும். அப்போ ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகிக்கிட்டே போகும். அப்ப அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் ரீசன் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், யூனியன் கவர்மெண்டா இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாலிசி பஜார், பாலிசிஸா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியா இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியா இருக்கட்டும், அதுல பென்ஷன் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், முன்ன எப்பயுமே அவங்க கொண்டு போகாத அளவுக்கு இப்ப அதிகமா கொண்டு போறாங்க. கரெக்டா நோட் பண்ணீங்களா? நீங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? முன்னாடி ஒரு பென்ஷனுக்கா இருக்கட்டும், இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கா இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸ்க்கா இருக்கட்டும், டிவி ஆட்ஸ் வர அளவுக்கு டிவில உங்களுக்கு ஆடோட வேல்யூ தெரியும், ரைட்டா? ஒரு ஆடுக்கு பல ஆயிரம் ரூபாய், பல லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து பண்றாங்கன்னா அந்த ரீசன் என்ன? ஸோ அப்ப நம்ம அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் போய் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிம்பிள். சரியா? அப்போ ஒரு காலகட்டத்துல நம்ம ஓல்டேஜ் தான் அதிகமா இருக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தயாராகிக்கணும். அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றாங்க? அந்த மாதிரியான அஜெண்டாஸை உள்ள கொண்டு வராங்க. கவர்மெண்ட் அதுக்கான முக்கியத்துவங்களை அதிகமா கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப சிம்பிளான ஒரு ரீசன். இப்ப சிம்பிளா பாருங்களேன், ஏன் சார் பென்ஷன் ஸ்கீம்ஸ் அதிகமா இப்ப கொண்டு வரணும் மத்திய கவர்மெண்ட்? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கரெக்டா புரிஞ்சு யோசிச்சு சொல்லுங்க, அவசரப்பட்டு சொல்லக்கூடாது.
ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமான பென்ஷன் ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும்? அட்டல் பென்ஷன் யோஜனா பாக்குறீங்க, ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா ஒரு ஸ்கீம் பாக்குறீங்க, இதெல்லாம் நீங்க படிப்போம், பின்னாடி நம்ம படிப்போம். ஏன் கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும்னு கேட்கிறேன் உங்ககிட்ட. ஏன் ஒய்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஓல்டேஜ் பர்சன்ஸ் தான் சார் நிறைய இருப்பாங்க நம்ம கண்ட்ரில. ஓகே, குட். அதனால அதை நம்ம அவங்களுக்கு எக்கனாமிக்கலா வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு வருமானம் இல்லாம போயிடும். ம். வருமானம் இல்லாம போகிறப்போ யாரு டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க? அவங்க பிள்ளைங்க டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்க, அது 20,000 ரூபாய் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு செலவு பண்றதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து அந்த 20,000 ரூபாய் அந்த பையனோட கையில இருந்தா வேற எதுக்கோ யூஸ் பண்ணுவான். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன் ஒரு 50,000 சேலரி வாங்குறான், அதுல 20,000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருக்கான். திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு கிட்னி ட்ரீட்மெண்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக செலவு பண்றான், பட் எக்கனாமிக்கலி ஃபார் ஏ கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. அப்படி யோசிச்சு பார்க்கணும், சரியா? இங்க வந்து எமோஷனல்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா, இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது அன்ப்ரொடக்டிவ் எக்கனாமி தான், சரியா? அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை எதிர்கொள்றதுக்கு, அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பிள்ளைங்களை, அந்த அப்பா அம்மா அவங்களோட பிள்ளைகள் எதிர்பார்ப்பை கம்மி பண்ணணும், டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும். அப்ப அவங்களுக்கான ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரையோ அவங்களுக்கான டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸையோ மேனேஜ் பண்றதுக்கான ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது அவங்க கையில் இருக்கிறத அவன் என்ன பண்ணணும், என்ஷோர் பண்ணணும். அப்ப அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் தான் இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாமே, ரைட்டா? அதே மாதிரி இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம் கூட பாத்தீங்கன்னா, இட்ஸ் டார்கெட் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் தமிழ்நாட்டுல நான் முன்னாடி சொன்ன இல்லையா, 40 to 50 மீன்ஸ் 39 to 49 இந்த ஏஜ் குரூப் தான் அதிகமா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க டார்கெட் பண்றதுக்கு தான். ஏன்னா இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. ஒவ்வொரு நாட்டுல என்ன இருக்கும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் தான் அதிகமா இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸ்ல என்ன இருக்கும், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமா இருக்கும். இது என்ன ரீசன்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். என்னடா அது பேசுற மாதிரி இருக்க மாதிரி தெரியும், அட் த லாஸ்ட் நீங்க எல்லாமே இங்க பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண இது எல்லாமே ஒரு கான்செப்ட்ஸ் தான். சொல்லுங்க, ஏன் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமா இருக்கு? லைஃப் ஸ்டைல். ஓகே, குட். வேற லைஃப் ஸ்டைல்னு சொல்லியிருக்காங்க கவிதா, வேற என்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? சார் அங்க கிளைமேட் பேட்டர்ன். கிளைமேட் பேட்டர்ன் டெவலப்டுக்கு எப்படி அது ரிலேட்டபிளா இருக்காது? டெவலப்டு ஆர் அண்டர் டெவலப், நம்ம இந்த கம்பேரிசன் போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏன் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல கம்யூனிகபிள் டிசீஸை விட நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமா இருக்கு? என்விரான்மெண்ட் ஏதாவது பாதிப்படைகிறதுனால இல்ல சிம்பிள், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா சிம்பிளா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே ஒரு ஒரு டெவலப்டு கண்ட்ரில என்ன இருக்கும், லேப்டாப் இருக்கும். ஒருத்தவங்க நார்மலா ஒரு ஃபேமிலி என்ன இருக்கும், ஒரு ஆண்ட்ராய்ட் டிவிஸ், வாஷிங் மிஷின்ஸ், ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே இருக்கும். எவ்ரி திங் கம்ஃபர்டா இருக்கும். நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். என்ன ஆகும், வீட்டுக்கு வருவாங்க, கொஞ்சம் ஒரு டீசென்டான பெருசா ஒரு ஸ்பெட் வந்து ஒரு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்காது, ரைட்டுங்களா? ஸோ இன்னொன்று என்ன இருக்கும், இது வந்து நான் இப்போ என்ன இது எல்லாமே பார்க்குறப்ப உடல் உழைப்புங்கிறது கம்மியா இருக்கும். சிஸ்டம்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப ஐ ப்ராப்ளம் ஏற்படலாம், ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், சரிங்களா? ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், டிப்ரெஷன், பிளட் ப்ரெஷர், ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, சம்டைம்ஸ் மூன் லைட்டிங்லாம் பண்ணுவாங்க நைட் டைம் ஒர்க் பண்றதுனால, டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்போடென்ஷன்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே என்ன ஆகும், இது எல்லாமே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே என்ன இருக்கு, லைஃப் ஸ்டைல் கூட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக இது கூடுது. இன்னொரு பக்கம் ஏன் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகம் வர்றது இல்லைன்னா, வேக்சினேஷன்ஸா இருக்கட்டும், இல்லை அந்த டிசீஸுக்கான அவங்க செலுத்துற தயார் நிலை, டிசீஸ்க்கு எவ்வளோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்காங்க, ஸோ எல்லாமே பெட்டரா இருக்கும், சரியா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெங்கு பேஷன்ஸ் நிறைய கொசு இருக்க தானே செய்யுது, பட் டெங்கு பேஷன்ஸ் அதிகமாக இருக்காங்க, டயபெட்டிக் பேஷன்ஸ் அதிகமாக இருக்காங்களா? ஸோ டயபெட்டிஸ் தான் அப்சல்யூட்லி அதான் இருக்கு. அப்போ தமிழ்நாடு இஸ் டெவலப்டு ஸ்டேட், ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஒத்துக்கணும். தமிழ்நாடு இஸ் டெவலப்டு ஸ்டேட், பர்டிகுலரா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ல வி ஆர் மெனி ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் தன் த அதர் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி. அப்படி நம்ம இருக்க அந்த சுச்சுவேஷன்ஸ்ல இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் வந்து மக்களை தேடி மருத்துவங்கிற ஸ்கீம் மூலமா நான் கம்யூனிகபிள் டிசீஸை ஃபோக்கஸ் பண்றாங்க? அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் திங், நம்ம என்ன ஆகுறோம், இந்தியா வந்து இப்போ டெமோகிராஃபி பீரியட் வந்து 2042 முடியும்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும், ஓகேவா? ஏன்னா நம்ம அவங்களோட என்ன சராசரியா நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனும் கம்மி தான், அந்த க்ரோத் ரேட்டுங்கிறது இங்கே கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற ரீசனுக்காக, சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்ப்போம். சரி, ஒவ்வொரு டாபிக்லையுமே நீங்க வந்து சும்மா வந்து மெயின்ஸ்க்கு நீங்க நீங்களே படிச்சுக்கலாம், வாட்டர் காரணங்கள்,
அதனுடைய விளைவுகள் இதெல்லாமே ஜஸ்ட் உங்கள் நோட்ஸே போதும், ரைட்டா? ஸோ இதுலயுமே உங்களுக்கு நான் சொல்றேன் மேல எப்படி நம்ம அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்த மாதிரி ரிஃபார்ம் பண்ணி கேட்கலாம், இதெல்லாமே நான் ஃபியூச்சர் கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். பட் த திங் சோசியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடான பெர்ஸ்பெக்டிவ், ரொம்ப ஒரு எப்படி சொல்லுவாங்க பரந்த மனப்பான்மை, தமிழ்ல எதை சொல்லுவீங்க, ஒரு மீன்ஸ் எப்படி சொல்றது, பரவலாக்கப்பட்ட ஒரு திட்டமிடலோ பரவலாக்கப்பட்ட ஒரு சிந்தனை திறனோ தான் உங்களுக்கு தேவை. சரியா? ரொம்ப நேரோ ஆஸ்பெக்ட்ல யோசிக்காம ரொம்ப ப்ராடா நீங்க யோசிக்கணும். உங்களுடைய தாட்ஸ் தான் உங்களோட பேப்பர்ஸ்ல ஆன்சர்ஸா வரும். சரியா? நீங்க உங்க பேப்பர் பேசும். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ஒரு ரியாலிஸ்டிக்கா நீங்க எழுத நீங்க உங்களோட ஆன்சர் ஷீட் ரொம்ப ரசிப்பாங்க. ஏன்னா நான் குரூப் 1 மெயின்ஸ்ல அப்ப என்ன இருந்தேன்னா, ஒரு டைம் ரீஜனலிசம் ஒரு ஓடு இருக்கும், நீங்க உங்களோட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பகுதிவாதமா தமிழ் எனக்கு கரெக்டா தெரியல. ரீஜனலிசம்னா இருக்க தெரியுமா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு? சிலபஸ் வச்சிருக்கீங்களா தமிழ்ல? புரியல. வகுப்புவாதம் கம்யூனிசம் சொல்லுவோம். அது கம்யூனலிசம். கம்யூனிசம் வகுப்புவாதம். ரீஜனலிசம் அப்படிங்கிறது லைக் ஒரு கைண்ட் ஆஃப் பிரிவினைவாதம் தான் அது. சரிங்களா? பிராந்தியவாதம். எஸ், பிராந்திய, எக்ஸாக்ட்லி, குட், வெரி குட். ஸோ பிராந்தியவாதம். ஸோ அந்த பிராந்தியவாத கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த சிலபஸ்ல ஒரு டேர்ம் வச்சுக்கிட்டாங்க. கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட்ல ரொம்ப இன்டெரக்டா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி இது வரைக்கும் நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்து காட்டுங்களா பார்ப்போம். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் பாப்புலேஷன், அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எல்லாமே டைரக்டா இருக்கும். ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ரீஜனலிசம் அப்படிங்கிறது இந்தியால அதிகமாக்கிட்டே போகுது இல்லையா, அப்ப வந்து ஒரு டிவைடு வந்து அதிகமாக்குதா, வடக்கு தெற்குங்கிற அந்த ஒரு டிஸ்பாரிட்டி, ஒரு இடத்துல வந்து பாகுபாடுகள் பார்க்கப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? இந்தியால நிதி ஒதுக்க பொதுவா எல்லா விஷயங்களுமே வச்சு என்ன பண்றாங்கன்னா, வடக்கு தெற்கு அப்படிங்கிற அந்த பாகுபாடு பார்க்கப்படுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இப்ப 2024 நீங்க எழுத போறீங்க, மீன்ஸ் எழுத போறீங்க. ஒரு கொஸ்டின் அந்த ஒரு கொஸ்டின் சட்டம் இந்த கொஸ்டின் வைக்கிறான்னா, அவன் எந்த எந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு இந்த கொஸ்டின் வச்சிருக்கணும்? இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்பா யாராவது. ஆக்சுவலி எவ்வளவோ கொஸ்டின் அவர் எடுக்கலாம் இல்லையா? ஃபினான்ஸ் இல்ல கொஸ்டின் முடிச்சிடுறேன். எவ்வளவோ கொஸ்டின்ஸ் அவர் எடுக்க முடியும், அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த கொஸ்டின் அவங்க எடுக்கணும்? பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ஸ் வருது இல்லைங்களா, வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் இது வந்து ஃபினான்ஸ் டாக்ஸ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற வேர்டு, ரைட்டுங்களா? இப்போ வந்து நாட்டுல என்ன பண்றோம், பிஸ்கல் ஃபெடரலிசம், நிதி கூட்டாட்சி தொடர்பான சிக்கல்கள் நிறைய போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஜிஎஸ்டி ஷேரிங்கா இருக்கட்டும், வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்க போனாலும் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு, ரைட்? சோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்றாரு, மத்திய அரசு எங்களுக்கு நிதியை கொடுக்கறது இல்ல, ₹1 கூட கொடுக்கல. அப்ப நிதி ஒதுக்கீடு பத்தி என்ன ஆகுது? இப்ப நம்ம மட்டும் இல்ல, ஈவன் கேரளாலாம் என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க, எங்களுக்கு தேவையான நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் எல்லாம் அப்ரோச் பண்றாங்க. அப்ப இதை வந்து அரௌண்ட் இப்ப என்ன சொல்றாங்க, சவுத்ல இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறான்னா இதெல்லாம் மனசு வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்க இதெல்லாம் நீங்க பேசாம, சரியா, இந்த விஷயங்கள்லாம் நீங்க பேசாம சும்மா நீங்க வந்து ரீஜனலைசேஷன் டெஃபினேஷன் கொடுத்தோ மற்ற எந்த விஷயத்தையும் நீங்க ஒப்பேத்தினாலும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைம் நான் கேட்கிறப்ப ஆக்சுவலா நான் அப்பயே அந்த இஷ்யூ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் வந்து ஈவன் ஒரு வார்த்தை எழுதிட்டேன் நான், வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு அண்ணா வந்து அப்பயே சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து மீன்ஸ் அப்படி சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த விஷயத்த இப்ப மட்டும் ஃபேஸ் பண்ணல, ஈவன் பிஃபோர் 50 இயர்ஸ்ல இருந்தே நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் இது நம்ம சேஞ்ச் பண்ணல அப்படிங்கிறது, நம்மளோட கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கையெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறதான் காட்டுதுங்கிற மாதிரி நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தேன். எழுதிட்டு வந்ததுக்கு பிறகு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்றப்ப இந்த வேர்டு சொன்னோன்னே எல்லாரையும் பயமுறுத்தினாங்க. அவ்வளவுதான், டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பயமுறுத்தினாங்க. பட் வந்து ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் வந்து ரிசல்ட் வந்தது, கிளியர் பண்ண ஆர்டி ஆன்சர் ஷீட்ஸ் வாங்கி பாக்குறப்பதான் போட்டிருந்தாங்க, ஒரு வேலை வெற்று 10 கொடுத்திருந்தாங்க, இன்னொரு வெற்று 11 கொடுத்திருக்காங்க. சோசியல் இஷ்யூஸ்ல 11 அப்படிங்கிறது எக்ஸலண்ட் ஸ்கோர். சரிங்களா? அப்ப என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு தெரியுது இந்த விஷயம், இந்த கொஸ்டின் வந்து அவங்க உள்வாங்கி ஆத்மார்த்தமா அந்த கொஸ்டின் எழுதியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரியா? இன்னொன்னு எவாலுவேட்டர்ஸ் திருத்துறவங்க ஒண்ணு இருப்பாங்க, என்ன உதயசூரனா இருப்பாங்க. 2 எவாலுவேட்டர்ஸ் திருத்தனா என்னது, அண்ணா காமனான ஆள் தானே. சோ அதனால நீங்க என்னது, இந்த பொலிட்டிக்கல் பையஸ்னஸ்ங்கிறது எதுவுமே கிடையாது. சரியா? அதனால சோ யூ கேன் ரைட். அதான் சொல்றேன் இல்லையா, ஸோ அந்த டக்குனு அந்த எக்ஸாம் ஹால இந்த மாதிரி எனக்கு அந்த கோட் ஏன் தோணணும், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கணும். சரி, நிறைய விஷயம்லாம் கேட்டிருக்கணும். ஒன்று நீங்க பேசணும், இல்லை நீங்க நிறைய கேட்கணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸாம் ஹாலில் அந்த மாதிரி டென்ஷனான நேரங்களில் கூட நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும், இன்னோவேட்டிவான பாயிண்ட்ஸை கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசுங்க திரும்ப திரும்ப கேட்கறது. சரி, ஓகே, நாளைக்காவது நீங்க கொஞ்சம் அந்த அப்ரோச்சஸ் சேஞ்ச் பண்ணிப்பீங்க நம்புறேன். ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, முடிச்சுப்போம், இந்த கிளாஸஸ் முடிச்சுப்போம். நிறைய பேருக்கு சாப்பிட்ற நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்க்ளூடிங் மீ.
ஸோ ஓகே, இதோட செஷன் முடிச்சுப்போம். ரெக்கார்ட்ல ஸ்டாப் பண்றேன். உங்களோட டவுட்ஸ் நீங்க அப்புறம் கேளுங்க. ஓகே.